41 பேர் இறந்தது எப்படி? கரூர்ல மட்டும் ஏன் இப்படி நடக்கணும்? அப்படி கரூர்ல என்னதான் ஆச்சு? இது கொலையா இல்ல விபத்தா? பாயிண்ட் நம்பர் 1, செந்தில் பாலாஜி எப்படி ஹாஸ்பிட்டலுக்கு வந்தார்? பாயிண்ட் நம்பர் 2, அங்க இருக்கிற எல்லா பாட்டில்கள்லயும் செந்தில் பாலாஜியின் பெயர் குறிக்கப்பட்டிருக்கு. பாயிண்ட் நம்பர் 3, ஒரே நைட்ல எப்படி 41 பேருக்கு போஸ்ட்மார்ட் பண்ணாங்க? இப்படி பல கேள்விகள் இருக்கு. இந்த கேள்விகளுக்கெல்லாம் விடையை தின்னோம்னா நம்ம வீடியோக்குள்ள போலாம் வாங்க. நான் தான் உங்கள் பாப்பாய். வெல்கம் டு பாப்பாய் பீஸ்ட். இறந்த 41 பேருக்கும் முதல்ல நம்ம அஞ்சலி தெரிவிச்சுக்கலாம். எப்படி பேச என்னன்னு தெரியல. விஜய் நிறைய வார்த்தைகள் அந்த பிரச்சாரத்துல பேசியிருந்தாரு. எல்லாம் பேசும்போது அமைதியா இருந்த அந்த பொதுமக்கள் எல்லாரும் ஒரு சில வார்த்தைகள் விஜய் பேசும்போது அப்படியே அகைன்ஸ்டா உள்ள நிறைய அந்த கும்பலுக்குள்ள நிறைய நடக்க ஆரம்பிச்சிருச்சு. உதாரணத்துக்கு சொல்லணும்னு பாத்தீங்கன்னா, செருப்பு வீசியிருந்தாங்க. இப்போ ஒரு பிரச்சாரத்துக்கு வர மக்கள் யாருன்னு பாத்தீங்கன்னா, தலைவனோட தொண்டர்கள், ஒரு ஆக்டரோட ஃபேன்ஸ். அவங்க மட்டும்தான் அந்த பிரச்சாரத்துக்குள்ள இருக்க முடியும். அப்படி அந்த பிரச்சார அன்புனாலதான் அவங்க அத்தனை கூட்டமும் வந்திருக்கு. அப்படி அந்த கூட்டத்துக்கு நடுவுல இருந்து ஒரு ஆளு செருப்பை தூக்கி விசறாங்கன்னா, அப்ப உள்ள யாரோ இருக்காங்கன்னு அர்த்தம். அது யாரு? இப்படி பல கேள்விகள் இருக்கு. இந்த சலசலப்பு வந்தது எப்போன்னு பாத்தீங்கன்னா, விஜய் ஒரு பாட்டு ஒண்ணு பாடியிருப்பாரு. பாட்டிலுக்கு 10 ரூபாய். அந்த பாட்டை ஸ்டார்ட் பண்ண அப்போதுல இருந்துதான் இந்த பிரச்சனையே முதல்ல ஸ்டார்ட் ஆனிச்சு. உள்ள இருக்க சில பேர் இது மாதிரி ஏதாவது ஒண்ணு நடக்கும், அந்த டைம்ல ரியாக்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இருந்திருக்காங்க. அவர் பாட ஆரம்பிச்ச அந்த நிமிஷத்துல பாத்தீங்கன்னா, இந்த பக்கமும் செருப்பு நல்லா விசுறுது. பறக்க பறக்க விட்டுட்டாங்க. செருப்பை வீசி எறிகிறாங்க. அதே சமயத்துல டிவிகே தொண்டர்கள் பின்னாடி இருந்து நல்லா கட்ட கட்ட வார்த்தையில நல்லா கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. யாரா அது அப்படின்னு சொல்லிட்டு நல்லா கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த ஏற்பட்ட சலசலப்புனால டிவிகே அந்த இடத்துல கத்தனதுதான். அப்படியே எல்லாரும் ஒரே இடத்துல போட்டு அழுத்தப்பட்டு ஒரே இடத்துல போய் விழுந்து நல்லா நசுங்கி இப்படி ஆகிட்டாங்கன்னு ஒரு கருத்து இருக்கு. அதுவே பாத்தீங்கன்னா, கத்தியில வச்சு கிழிச்சதா 2-3 பேட்டிகள்ல நீங்களும் பார்த்துருப்பீங்கன்னு நினைச்சீங்க. இருக்கலாம். ஏன்னா கூட்டத்துக்கு நடுவுல ஒரு ஆளு செருப்பை தூக்கி டிவிகே பிரச்சாரத்துல டிவிகே தொண்டர்களுக்கு மத்தியில ஒரு ஆளு செருப்பை தூக்கி விசறாங்கன்னா, கத்தியில கிழிக்கவும் வாய்ப்பு இருக்கு. இந்த இடத்துல நாம யோசிக்கணும். இந்த விசாரணையை ஆக்சுவலா சிபிஐக்கு எடுத்துட்டு போலாம். ஆனா சிபிஐ ஏற்க இந்த கவர்மெண்ட் மறுக்குது. ஏன்னு தெரியல. ஒருவேளை உண்மைகள் வெளியே வரலாம், இருக்கலாம். இப்ப ஒரு சுதந்திர நாடு, அவங்க அவங்களோட கருத்தை தெரிவிக்கணும்னா சமூக வலைத்தளங்கள்ல தான் தெரிவிக்க முடியும், ஒரு சாமானியனால. அப்படி தெரிவிச்சவங்களையும் சேர்த்து இந்த அரசாங்கம் கைது பண்ணுது. இதுக்கெல்லாம் என்ன பதில் சொல்ல போறது தெரியும். அப்படி விஜயை கைது பண்ணா என்ன ஆகும்னு எல்லாத்துக்குமே தெரியும். முழுக்க முழுக்க சொல்லணும்னா தமிழ்நாடே இருக்கா, ஓப்பனா சொல்றேன். 2வது விஷயம், ஹாஸ்பிட்டல்ல அவர் எப்படி வந்தாரு? ஹாஸ்பிட்டல்ல சிகிச்சை பெற்றுட்டு இருக்கும்போது எப்படி அந்த இடத்துல போய் யாராச்சும் அரசியல் பண்ணுவாங்களா? நினைச்சு பாருங்க. செந்தில் பாலாஜி வேன் பெயர், வேன்ல அவங்களோட கட் அவுட் பொறிக்கப்பட்டிருக்கு. இது அந்த இடத்துல அவசியமா? ஒரு தொண்டர்கள் இன்னைக்கு காலையில கூட ஐயா ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருந்தாரு, எந்த ஒரு தொண்டனும் இறக்குற நேரத்துல இறக்க ஆசைப்பட மாட்டாரு ஒரு தலைவன் சொல்லி போட்டிருந்தாரு. அதே தொண்டை உசுருக்கு போராடிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல அரசியல் பண்ண இவங்க அரசாங்கம் தானே இது. இத கேள்வி கேட்டா சமூக வலைத்தளங்களை தூக்கி ஜெயில வைக்கிறாங்க. இப்படிப்பட்ட பல கேள்விகள் இருக்கு. மெயினா சொல்லணும்னா, இப்ப நடக்கிற ஆட்சிய எதுவும் சொல்ல முடியாது, யாரும் கேட்கவும் மாட்டாங்க. இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் 41 பேர் உயிரிழந்ததுக்கு முழுக்க காரணம்னு பாத்தீங்கன்னா போலீஸ்காரங்களும் இப்ப நடக்கிற ஆட்சியும் தான். இதை மாத்தணும்னா அது நம்ம கையிலால தான் இருக்கு.
6 மாசம் வரைக்கும் ஆட்சிக்கு அவசரம் வெயிட் பண்ணணும்னு அவசியம் இல்ல. மக்கள் தான் ஆக்குனது. மக்களே அவங்கள இது பண்ணலாம். நல்லா சிந்திச்சு பாருங்க. எதுனாலும் களத்துல சந்திக்கலாம். நான் டிவிகே, டிஎம்கே, ஏடிஎம்கே இப்படி பேச வரல. இழந்தது 41 பேர். புரிஞ்சுக்கங்க. 41 பேருக்கும் பாதுகாப்புன்னு ஒண்ணு கவர்மெண்ட் குடுத்திருந்தா, இந்த 49 41ங்கிறது 2, 3 கம்மியாயிருக்கலாம். 10 கூட ஆயிருக்கலாம். 41ன்னு இன்கிரீஸ் ஆயிருக்காது. அன்பில் மகேஷ் அவர்கள் கார்ல வரும்போது பேசியிருக்காரு. 30 கிலோமீட்டர் ஏதோ சொல்லியிருந்தாரு. 30 கிலோமீட்டர்ல இருந்து இந்த தகவல் கேட்டுட்டு வந்துகிட்டே இருக்காராம். வர ஒவ்வொருத்தருக்கும் நியூஸ் சேனலுக்கு ஃபோன் பண்றாங்களாம். நியூஸ் சேனலுக்கு எல்லாத்துக்கும் ஃபோன் பண்ணிட்டு, எதுக்கு பப்ளிசிட்டி? அந்த இடத்துல உதவணும் அப்படிங்கிற எண்ணம் இருந்தா என்ன பண்ணணும்? உடனடியா காவல்துறைக்கு ஃபோன் பண்ணி, அந்த இடத்த நெறைய போலீஸ வச்சு கூட்டத்த விலக்கி விட்டு, என்ன ஆச்சுங்கிறத விசாரிக்கணும். பப்ளிசிட்டி பண்றதுக்காக நான் அங்க போறேன். நீங்க பின்னாடியே வாங்க வீடியோ புடிங்க. நான் அழுறத அப்படிங்கிற மாரி தானே இருக்கு. இது யாரு மேலயும் தப்பு சொல்ல முடியாது. முழுக்க முழுக்க காரணம் போலீஸ்காரங்க. அதே மாரி எல்லாரும் விஜய் கையில ரத்தம் இருக்கிற மாரி போஸ்டர் அடிச்சு விட்டுறீங்க. ஸ்டாலின் கையில ரத்தம் இருக்கிற மாரி டிவிகே நண்பர்களும் போஸ்டர் அடிச்சு விட்டுறீங்க. ஆனா இது 2மே தப்பு. நீங்க ஒட்ட வேண்டியது பாத்தீங்கன்னா, போலீஸ் கையில ரத்தம் இருக்கிற மாரி. போலீஸ்காரங்க தான் இதுக்கு முழுக்க முழுக்க காரணம். சரி. இதோட நான் வீடியோ முடிச்சுக்கிறேன். பாய்.